1 கப் ராகி மாவு, வறுக்காத ராகி மாவு தான். இதில் கொஞ்சம் உப்பு, ரொம்ப சேர்க்க வேண்டாம், லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். கலந்துட்டு நம்ம எப்பயுமே புட்டுக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது, லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி புட்டுக்கு எந்த மாதிரி மெத்தடில் பிசைவோமோ அதே போல் பிசைஞ்சிடலாம். மாவு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக புட்டுக்கு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வேக வச்சிடலாம். புட்டு வேக வைக்கிறது வந்து நான் வந்து ஸ்டீமரில் தான் வேக வைக்க போகிறேன். 1 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டீமருக்கு மேலே வைக்கிற இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு அது மேலே நம்ம இட்லி துணி இருக்கும் பார்த்திங்களா, அந்த இட்லி துணியை விரிச்சிக்கலாம். இப்போ நம்ம புட்டுக்கு மாவு பிசைஞ்சோம் இல்லையா, அதையே இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்து இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கு இந்த மாவு வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். புட்டு வேக வச்சு ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது வேகிறதுக்கு, சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி நீங்கள் இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரண்டு வந்துச்சுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். லைட்டாக மேலே தண்ணியை தெளிச்சிட்டிங்கன்னா அந்த துணியில் வந்து ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், மாவு ரெடியாக இருக்குது. ராகி மாவை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். நான் வந்து எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதையும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதில் இருக்க தோலெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வேர்க்கடலை வந்து ஆறட்டும். அதுக்கப்புறமா அந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கையில் வச்சு இப்படி நசுக்குனிங்கன்னா அந்த தோலெல்லாம் தனியாக வரணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த தோலெல்லாம் தனியாக எடுத்துடலாம். வேர்க்கடலையில் எல்லாமே தோலெல்லாம் எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம், மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 6 போல் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது, 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வெல்லம் காய்ச்சிக்கலாம். இதில் 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். எதில் நம்ம ராகி மாவு வேர்க்கடலையெல்லாம் எடுத்தோமோ அதே கப்பில் தான் இது 3/4 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி, 1/2 கிளாஸ் கூட வேண்டாம், ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இது கரைஞ்சி வரட்டும். இதில் இந்த கல்லெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா வெள்ளத்தில், அதுக்காக தான் நம்ம காய்ச்சிரும். இல்லை நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்ம நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் அப்படின்றதுனால இதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதுக்காக தான் காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான். இதில் கம்பி பதம் எதுவுமே வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சும்மா அந்த வெல்லத்தை நம்ம வடிகட்டுறதுக்காக தான் காய்ச்சிரும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போயே வடிகட்டினோம்னா கையில் வந்து சூடு பொறுத்து அது பிசைய முடியாது இல்லையா, லைட்டாக ஆறி வரட்டும். பாருங்கள், நல்லா குருணையாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ராகி மாவு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துடலாம். ஏலக்காயை இது கூட சேர்த்து அரைச்சதுனால பார்த்திங்கன்னா நல்லா அதுவும் அரைப்பட்டுருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வெல்லமும் நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம கையில் தொடுற அளவுக்கு சூடு ஆறிடுச்சு. அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லமும் நல்லா கொஞ்சம் நம்ம கை தொடுற அளவுக்கு சூடு ஆறிடுச்சு. அதையே வடிகட்டிடலாம். இந்த மாதிரி கல் மண் இதெல்லாம் வெள்ளத்தில் நிறைய இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக காய்ச்சிட்டு நம்ம இந்த மாதிரி வடிகட்டினோம்னா கல்லெல்லாம் தெரியாது. இல்லை அப்படியே நம்ம இதில் உதுத்து போட்டோம்னா அதில் இருக்க கல்லெல்லாம் நமக்கு வந்து கடிப்படும் சாப்பிட்றப்போ. இப்போ இதை பிசைஞ்சிடலாம். இது கூட உங்களுக்கு நெய் போடுறதோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றுறதோ எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றுனீங்கனாலும் நல்லாயிருக்கும். சும்மா லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு 2 நாள் 3 நாளைக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். நான் வந்து இதில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்த்துக்கல, அப்படியே தான் உருண்டை பிடிக்க போகிறேன். பாருங்கள், கரெக்டாக உருண்டை பிடிக்க வருது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை உருண்டை பிடிச்சிடலாம். நல்லா கலந்துட்டோம். இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். இதே போல் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம்.
அருமையாக ஒரு ராகி உருண்டை செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி செஞ்சு ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. டெய்லி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சட்டுன்னு ஒரு ஸ்நாக் ஒன்று கேட்டிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கும் கூட. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.